Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேபியோட ஒன் டே மீல் பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ 10 month ப்ளஸ்ல இருக்க பேபிஸ்க்கான ஃபுட் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ராகி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி பவுடர் நல்லா கரையிற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி தான் அதை வந்து ஹீட் பண்ணணும். சூடான தண்ணியில் நம்ம போடும்போது வந்துட்டு அது அப்படியேவும் அங்கங்கே கட்டி கட்டியாக சேர்ந்துக்கிறோம். ஸோ அதோட நான் வந்துட்டு ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம ஸ்பூனில் ஃபீட் பண்ண போகிறோமா இல்லை டம்ளரில் கொடுக்க போகிறோமான்றதை பொறுத்து கெட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் ராகி அண்ட் கம்பில் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மற்ற மில்லட்ஸில் கூட சேம் ப்ராசஸில் ட்ரை பண்ணலாம். மார்னிங் ரொட்டீனில் இன்றைக்கி வந்துட்டு காளான் சூப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கலாம். அதில் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி போட்டிருக்கேன். அது லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸ். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள். 1 இயர் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு லைட்டாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான சூப் ரெடி. இதிலேருந்து சூப் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அதில் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு ஸ்பினாச் அண்ட் எக் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். அதோடையே வந்துட்டு ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீரையிலையுமே ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதில் ரெடி பண்ணுங்கள். அண்ட் வாரத்தில் ஒரு 2 டைமாச்சும் கீரை சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீரை போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருந்தால் போதும். ரொம்ப பாயில் பண்ணிட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 சுற்று சுற்றுனீங்களாலே ஃபைனாக அரைச்சிடும். கடைஞ்ச கீரையோட கொஞ்சமாக சாதமும் எக்கோட ஒயிட்டும் எடுத்திருக்கேன். ஹெல்த்தி அண்ட் சூப்பரான லஞ்ச் ரெடி. ஈவினிங் ரொட்டீனில் டெய்லி ஒரு ஃப்ரூட் தான். இன்றைக்கி வந்து நான் அவகேடோ எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுங்க. 1 டேக்கு வந்துட்டு ஒரு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் அவங்களோட மீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குழந்தையோட டைமிங் பேஸ் பண்ணி ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இதில் தண்ணிக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம். டின்னருக்கு வந்துட்டு நான் மல்டிக்ரைன் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரெடி பண்ணுற கஞ்சி தான் கொடுப்பேன். இது முகிலனோட 6 மாதத்துலேருந்து கொடுத்துட்ருக்கேன். 10 monthsக்கு மேலே ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இதோட அடிஷ்னலாக மிளகு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதோட சேர்த்து நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீரும் கொடுக்குறேன். வீக்லி ட்வைஸ் முகிலனோட டின்னர் ரெசிப்பியில் வந்துட்டு பன்னீர் இருக்கும். பிகாஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டரில் பன்னீர் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண ஹெல்த்தி ஃபுட் சார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பை ஃப்ரம் குருமுகில்.